அமைச்சர் ஐ பெரியசாமி வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் வீட்டு வசதி வாரிய நில ஒதுக்கீடு முறைகேடு வழக்கு அவர் மேலே இருந்தது. அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் ஏற்கனவே அவர். ஆனால் இப்போ அந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. 2006 2011 இவர் ஒரு வீட்டை ஒதுக்குவதில் கலைஞருடைய பாதுகாவலருக்கு அது ஒதுக்கியதில் முறைகேடு நடந்ததாக தான் வழக்கே நடந்துட்டு இருந்தது. இந்த வழக்கு இவர் இங்கே வந்தவுடனே திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த வழக்குகள் எல்லாம் வேக வேகமாக முடித்து வைக்கப்பட்டன. ஆனால் அதை விடாமல் நீதிபதி வெங்கடேஷ் அவர்கள் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இல்லை அதெல்லாம் திரும்ப மீண்டும் எடுக்க வேண்டும் அப்படின்னாரு. அதுக்கு எதிராக இவர் வழக்கு போட்டார்கள். ஆனால் இன்றைக்கி நீதிமன்றம் என்ன ஒருத்தனா இவர் மேலே மீண்டும் அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இதே மாதிரி தான் பொன்முடி வழக்கம் வந்தது. பொன்முடி வழக்கில் இதே மாதிரி திமுக ஆட்சி வந்தவுடனே வேக வேகமாக அந்த வழக்கை நடத்தி பொன்முடி குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. இட்ஸ் அ ஃப்ளாடு ஜட்ஜ்மெண்ட்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அந்த வழக்கை இவங்க யாரும் பண்ணலைன்னு சுவமுட்டோவாவே திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்தார்கள். இது நமக்கு தெரிஞ்ச வரலாறு. அதுக்கப்புறம் இதை எதிர்த்து திமுக காரங்க சுப்ரீம் கோர்ட் வர போய் அது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி மறுபடியும் இப்போ அவர் தான் இந்த வழக்கை விசாரிக்கலாம்ங்கக்கூடிய உத்தரவும் ஆல்ரெடி வந்ததுனால இன்னும் மறுபடியும் அவருக்குள்ள பெஞ்சில் அது வந்திருக்கு. அவர் வந்தவுடனே இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுவும் அவர் ஜூனோ ஜூலையோ அதுக்கு டைம் லைன் கூட கொடுத்துருக்காரு, அதற்குள்ளே இது விசாரிக்கப்பட வேண்டும்னு. அதனால் அடுத்த அவர் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டை விட்டு மாறி போங்க வரை அது இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு கனவுலையும் மண்ணள்ளி போட்டுவிட்டார். ஆனால் இதுலேயும் ஏதாவது சட்ட ஓட்டை இருக்கா அப்படின்னு கேட்பதற்காக கூட இப்போ அபிஷேக் மனு சிங்வி கபில் சிபல்ட்டெல்லாம் இவங்க கூட போய் கேட்பாங்க. ஏன்னா அவங்க தானே ஊரில் உலகத்தில் இருக்கிற அம்புட்டு ஊழல்காரனுக்கு இப்போ யாரை வக்கீல்னா இந்த 2-3 ஆளுக தான் இன்றைக்கி வக்கீல். சரி, இப்போ அதுக்கு ஏதாவது உள்ள வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலை. அதனால் இப்போ தான் ஒருத்தர் ஜெயிலிருந்து இப்போ தான் பலகாலமாக ஜெயில் மந்திரியாக இருந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணார். அவர் கரூர்காரர் செந்தில் பாலாஜி. இப்போ இவருங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் போய் சென்டென்ஸை இது பண்ணி வச்சுருக்காரு. அதனால் இவர் இப்போ தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் பொன்முடி இப்போ இது அடுத்தது ஐபி. அப்போது ஒரு மந்திரி சபையில் அதாவது இப்போ தகுதி பார்ப்பாங்க. இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் டீம் எடுக்கிறோம்னு வைங்களேன், அந்த கிரிக்கெட் டீமில் எப்படி நம்ம தகுதி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவனுக்குள்ள ஃபிட்னஸ்ஸு, அவனுக்குள்ள ஸ்கில், அதாவது பேட்டிங் ஸ்கில்லாக, பவுலிங்காக, கீப்பிங்காக, ஃபீல்டிங், இந்த மாதிரி 4-5 ஸ்கில்லு. அடுத்தது அவங்களுக்குள்ள ஆட்டிடியூடை பார்ப்போம். வெதர் உண்மைக்குமே அவன் ஒரு டீமுக்கு செட் ஆவானா இல்லைன்னா டீமோட மாரலை கெடுத்துருவானா, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து நம்ம ஒரு கிரிக்கெட் டீமில் சேர்ப்போம் இல்லையா. அதே மாதிரி இங்கே அடிக்கடி கிரிக்கெட் கேப்டனாக தன்னை ஒரு திடீர்னு இந்த பேர் என்ன இந்த மெட்ராஸ் மேட்சுக்கெல்லாம் இந்த மஞ்சள் கலர் சொக்கா எல்லாம் போட்டு அந்த முதல்வர் போவார், அந்த என்ன சிஎஸ்கே அப்படின்னு எல்லாம் போட்டு போவார். ஸோ அந்த மாதிரி இப்போ இவர் ஒரு டீம் இப்போ 11 பேர் வச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். செந்தில் பாலாஜி, பொன்முடி, அடுத்து இந்த மாதிரி அக்யூஸ்டாக வச்சு ஒரு மந்திரி சபை, கன்விக்டு, அக்யூஸ்டு, இந்த மாதிரியான ஒரு மந்திரி சபை. இதில் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த கேஸ் எல்லாம் உடனடியாக தீர்ப்பு சொல்லப்பட்டு அது இதாகிடுறதா. அப்போது ஜுடிஷியரி எப்படி காம்ப்ரமைஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஒன்று அந்த ஜட்ஜுகளுக்கு மேலே தப்பா, ஜட்ஜுக்கு மேலே தான் தப்பா இல்லை, மாற்றுக்கருத்து இல்லை, இல்லைன்னா ஏன் கோர்ட்டு சுவமுட்டு எடுக்க போகுது. அப்போது நீதிபதிகளே மிரட்டப்படுகிறார்கள், நீதி விலைக்கு வாங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஜனநாயகம் எப்படி திமுகவால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும். இதுதான் இதில் உள்ள எக்ஸ்ட்ரா கேட்ச். ஏதோ மோடி வந்தார், மீண்டும் மோடி ஜெயிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த நாட்டில் ஜனநாயகமே இருக்காது, எலெக்ஷனையே அவர் ஒழித்துடுவார். ஏன்டா இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஜுடிஷியரியே ஒழிச்சிருக்கீங்களேடா, இதையும் கூட மோடி இந்த நாட்டில் ஏதோ தப்பு பண்ணிவிட போகிறாரு. அவர் மேலே ஒரு ஊழல் புகார் காட்ட முடியுமா உங்களால்? 10 வருஷம் யூபியில் சிஎம்மாக இருந்த, குஜராத்தில் சிஎம்மாக இருந்திருக்காரு. இப்போ 10 வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அவர் மந்திரி சபையில் ஒரு ஆள் மேலேயாவது உங்களுக்கு கையை நீட்டு ஒரு சொல்ல முடியுமா? மொத்த கேபினட்டுமே இப்போ கோர்ட்டுக்கு முன்னாடி இல்லை நிற்குது. அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளே போன உடனே அவருக்கு உடம்பு சரியில்லையே, உடனே அவர் என்னெல்லாம் அதுக்கிடையில் அவருக்கு அப்போ தான் நெஞ்சில் பிரச்சனை வந்துடுமா. உடனே காவேரி ஆஸ்பத்திரி டாக்டர் வச்சா தான் அவருக்கு சரியாகும்னு ஒரு டாக்டர் கொடுக்குறாரு சர்டிஃபிகேட்டு.
எனக்கு தெரிஞ்சு நம்ம வெங்கடாதிரி அண்ணாவுக்கு கூட 2 பிளாக் வந்தது. நம்ம இதை இந்த சிம்ஸில் போட்டு ஜம்முன்னு கூப்பிட்டு வந்து இது பண்ணிவிட்டோம். அந்தளவு கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு பண்ணியே ஆகணும்னு வேறு அங்கே சர்டிஃபிகேட்டை கொடுத்துக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் சர்டிஃபிகேட்டை கொடுத்து இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் வழி இல்லை, கடைசியாக கழிதுன்னு தான் ஆகணும்னு. இப்போ ஜெயிலுக்குள்ளே ஒரு கெஸ்ட் ஹவுஸே கட்டிவிட்டாங்கன்னு கேள்வி. நம்மளுடைய சௌரியமாக அவர் இருக்காருன்னு. முதல் மந்திரியாக வேறு இருந்தார். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை. 72 மணி நேரத்துக்கு மேலே ஜெயிலில் இருக்கிறாள், எப்படியா மந்திரியாக இருக்க முடியும்னு ஒரு கேஸ் வேறு வந்தது கோர்ட்டில். ஆமாம். உடனே அந்த கேஸு வந்து இன்னும் கேவலப்பட்டப்படாத எலெக்ஷன் நேரத்தில் உடனே அந்த ஆள்கிட்ட ஒரு ரெசிக்னேஷன் கடுதாசியை வாங்கி அந்த ஆள் அவர் வந்து மந்திரி இல்லை, அவர் விஐபியாக மட்டும்தான் அங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருச்சு. இனிமே இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் இப்போ புது ஜெயில் கட்டணும் தமிழ்நாட்டில். ஏன்னா நீங்கள் எவ்வளோ கெஸ்ட் ஹவுஸ் தாங்க அதை புழலுக்குள்ளே கட்ட முடியும்? இடம் வேண்டாமா? கண்டிப்பாக. ஏற்கனவே நிறைய பேர் உள்ளே இருக்காங்க, இடம் நிறைய தேவைப்படும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இது இருக்குல்ல, அந்த கிரீன்வேஸ் ரோடு, அங்கே தான் இந்த மந்திரி வீடுகள்லாம் வரிசையாக இருக்குது. ஆமாம். அதில் ஒரு கட்டடத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய டூரிஸ்ட் பங்களா மாதிரி கட்டிடுவோம். பொண்ணு தமிழ்நாடு கேபினெட் அப்படின்னு சொல்லி அதுக்கு வேணால் போர்டு போட்டுருவோம். போட்டுட்டு அதை சிறைத்துறையிடம் ஒப்படைத்திடலாம். அங்கே போய் தனியாக வந்து நீங்கள் வந்து ஜெயிலுக்குள்ளே போய் இதை கட்டுறதுக்கு பேசாமல் இங்கேயே எல்லாரையும் உள்ளே வச்சு ஒன்றா மூடிட்டீங்க அப்படின்னா 2 லாபம். இப்போ ஜெயிலில் இப்போ இவங்கள்லாம் இருக்கிறதுனால என்னென்னா, ஜெயிலில் உள்ளவங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு சிசுரசை பண்ணுறதே அங்கே உள்ள ஜெயிலில் இருக்கிற அதிகாரிகளுக்கு வேலையாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அதனால் ஜெயிலில் உள்ள வேலையும் கட்டுப்போகும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேபினெட் இங்கே நடத்தி அப்போ முதல்வருக்கு ரொம்ப சௌரியம். அடுத்து ஏதாவது ஒரு வழக்கில் அவரும் ஜிக்கியாச்சு அப்படின்னு சொன்னால் அவரும் உள்ளே உட்காந்து கேபினெட் நடத்தலாம். நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்படி ஜெயிலுக்கு போயாச்சுன்னா இவர் மந்திரியாக இருக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய கேள்வி கேட்கலாம். பட் அது கூட அவங்க அப்புறம் வேறு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆமாம், ஏற்கனவே இலாக்கா இல்லாத அமைச்சர் மாதிரி ஏதாவது, நான் இலாக்கா இல்லாத முதல்வர்னு கூட அவர் சொல்லலாம். நான் புதுசாக நெத்தியாவது கூட அவங்க கண்டுபிடிப்பான். ஆனால் அது கான்ஸ்டியூஷனில் இடம் இருக்கான்னு மட்டும் கேட்கக்கூடாது. ஏன்னா இவங்க எதுவுமே கான்ஸ்டியூஷன் படி செய்கிறது இல்லையே. ஆமாம். அதனால் இது கூட தமிழனின் உரிமை. அதுக்கப்புறம் பார்த்தாச்சு அப்படின்னா, இந்த பாளையங்கோட்டை சிறையினிலேன்னு பாடுற மாதிரி கிரீன்வேஸ் சாலை பங்களாவில் அப்படின்னு பாட்டு பாடி அதையும் 10 பேர் கொண்டாடுவானுங்க. ஏன்னா இது ஒரு மானங்கட்ட ஒரு கூட்டம் தான். அதனால் இதை செய்வதற்கு இது தயங்காது என்பதும் உண்மைதான். நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கட்சி சிஸ்டமேட்டிக்காக எப்படி ஒரு மாநிலத்தை லூட் பண்ணியிருக்கு, ரெண்டாவது இந்த லூட் பண்ண நம்ம மாட்டினதுக்கப்புறம் எப்படி சிஸ்டமேட்டிக்காக அவர்களை தப்பவும் வைத்திருக்கிறது. நம்ம இதில் எதை கவனிக்கணும்? நான் அதை திருப்பி நான் சொல்கிறது தான், இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் வித்தியாசம் கிடையாது. இவங்க பாலிசி ஒன்று தான். ஒருத்தன் ஊழல் பண்ணானே, யூ நேம் தம் அண்ட் யூ ஷேம் தம், யூ வில் நெவர் ப்ராசிக்யூட் எனிவன். இவங்க மேலே கேஸ் போட்டாங்களே, என் 10 வருஷமாக ஏன் இந்த கேஸ் எதுவும் நடந்து முடியலை? 10 வருஷம் அதிமுக ஆட்சி தானே. ஆமாம். ஏன் இவங்களால் அந்த கேஸை முடிக்க முடியலை? ஏன்னா அதற்கான முனைப்பு இவங்க காட்டலை. ஏன்னா இவங்களும் இன்னொரு கேஸ் வரும்போது இவங்க கேஸ் அந்த பக்கம் முடியாமல் இருக்குல்ல. ஆமாம். 2 பேரும் கூட்டுக்கல. திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இருந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி இந்த அயோக்கியத்தனம் இன்றைக்கி வந்து மாட்டிக்கிச்சு. நீ அவர் மட்டும் ஜட்ஜாக இல்லாட்டா எடப்பாடி இந்த கேஸ் எடுத்து பண்ணியிருக்க வேண்டியதுன்னு. திமுக தான் ஊழலின் ஊற்றுக்கண்ணு பேசக்கூடியவர் உங்கள் ஆட்சி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? ப்ராசிக்யூஷன் கேஸ் எடுத்து ஒழுங்காக பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணலை? திமுக ஆட்சி வந்த உடனே கேஸ் எடுக்கிறாங்களோ, உடனே கேஸில் விடுதலை வந்துடுறதான். அதே மாதிரி தான் அதிமுக உள்ள அமைச்சர்கள் மேலே உள்ள கேஸ்லேயும் திமுககாரன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நல்லது கவனிச்சுக்கணும். அப்போ அதுலேயும் இப்போ அவங்க கேஸு கூட இப்போ வந்து கோர்ட்டு தான் எடுத்திருக்கு. அதிமுக ஊழல் கேஸுகளும் இதில் இப்போ மாட்டப்போகுது. அப்போது 2 ஊழல்கள் மத்தியில் தமிழகம் மாட்டிக்கொண்டு இருந்தது. ஒரு ஜட்ஜு, ஒரு நேர்மையான ஒரு ஜட்ஜு இன்றைக்கி தமிழகத்திற்கு மட்டும் இல்லை, இந்த அரசியலில் கொள்ளையடிப்பதற்கு முடிவு கட்டுவதற்காக ஒரு முதல் முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார். அதனால் தமிழகத்தை காப்பாற்றிய பெருமை நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்களை சாரும்னு தான் நான் இந்த விஷயத்துக்கு நான் அபிப்பிராயம் சொல்லணும்.